தனியாகவே இருப்பேன், தனியாகவே படிப்பேன், தனியாகவே இருப்பேன், நான் யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது பெரிய உளவியல் சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். அப்படி நம்மளால் இருக்கவே முடியாது. உலகத்திலே பெரிய கொடுமை தெரியுமா? நீங்களே காலைல எழுந்து நீங்களே காஃபி போட்டு நீங்களே ஃப்ரிட்ஜை திறந்து காஃபி போட்டு குடிச்சு பார்க்குறது தான் பெரிய கொடுமை. விவேகானந்தர் சொன்னார், தனித்திரு விழித்திரு பசித்திரு. தற்கொலை வரைக்கும் தனிமை தற்கொலை கொண்டு விடும். நிச்சயமாக தனிமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும். ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுமை உங்களுக்குள்ள உண்டாகும். இது கூடியது இளமையில் வறுமை, அதனினும் கூடியது அன்பில்லா பெண்டால் கையால் உண்டுதல் கூடியது. ஔவையாருங்க அவ்வளோ கொடுமை இளமையில் வறுமை. அதை விட கொடுமை திருப்பப்படாமல் கொண்டாடி சோறு போடுறாள் அன்பில்லா பெண்டின் கையால் உண்டுதல் கூடியது. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. இப்போ உலகமே பரபரப்பாக ஓடிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2020-21 காலகட்டத்தில் கோவிட்னு ஒன்று வந்தது. எல்லாரையும் ஒரு இருட்டு அறைக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க இல்லையா சார்? அப்பதான் ஒவ்வொருத்தரும் உணர ஆரம்பிக்கிறது தனிமை வந்து எவ்வளவு கொடுமையானது. ஒரு சொசைட்டில எல்லாரும் கூட மிங்கிளா இருக்கிறது வேற, நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டு தனிமையா இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கிறது கூட ஒரு பூனை எலி கதையை வச்சுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சார்? அந்த தனிமை ஏன் சார் அவ்வளோ ஒரு விரக்தியான மனநிலைக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்குது? இப்போ ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனி வீடு வீடாக தான் இருக்குது இல்லை? அங்கே பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, இந்த வீட்டில் யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார்? அதாவது தனிமையை பற்றி சொல்லக்குள்ள இளமையில் வரம் முதுமையில் சாபம். அது தனிமைங்கிறது இளமையில் வந்து உங்களை தனியாக யாருமே கேள்வி கேட்க ஆளுன்னு வச்சுங்க, அது ரொம்ப ஜாலி. அது நீங்கள் சந்தோஷமாக சுற்றி வரலாம், நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், ஏன் வீட்டுக்கே வராமல் கூட ஜாலியாக இருக்கலாம். ஆனால் முதுமையில் உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு வைங்க, என்னப்பா சாப்பிட்டியா, என்னம்மா சாப்பிட்டியா, என்னத்தா சாப்பிட்டியா, என்ன பண்ணுது, உடம்புக்கு வலிக்குதா, எதுவும் குடலத்தில் எதுவும் வாங்கிட்டு வருவா, அப்படி கேட்க ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவனை விட சபிக்கப்பட்டவன் இந்த பூமியில் யாருமே கிடையாது. அவன் வந்து சபிக்கப்பட்டவன். அதாவது இதுக்கு ஒரு பூனை எலின்னு சொன்னீங்க, அந்த கதை ரொம்ப ஆப்டான கதை. இந்த இந்த இடத்துக்கு ஒரு பூனை வந்து ரொம்ப நாள் தனியாகவே கிடந்திருக்கு, சாப்பிட வழியே இல்லை, பசி செம்ம பசி, அது கொலை பசியில் இருக்குது. ஒரு எலி கிடைச்சா பிச்சு தின்றுன்னு ஒரு எலி கிடைக்குது அதே மாதிரி அதுக்கு பூனைக்கு. ஆனால் அந்த எலியை சாப்பிடலது, அந்த எலியோட விளையாட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பசி, கொலை பசியை விட தனிமை ரொம்ப கொடுமையானது. அப்போ அந்த பூனைக்கு வந்து அந்த பசியை விட தற்போது ஒரு உறவு தான் எனக்கு தேவைப்பட்டது. நம்ம எல்லாரும் தவறாகவே சொல்கிறாங்க, தனியாகவே இருப்பேன், தனியாகவே படிப்பேன், தனியாகவே இருப்பேன், நான் யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது பெரிய உளவியல் சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். அப்படி நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம 4 பேரோட சேர்ந்து கிளப் பண்ணி வாழ்கிற ஒரு நம்ம தான். தனிமையான எப்படி தனிமையாக இருக்கிறது? இந்த ரூமில் இப்போ எல்லா கேஜெட் இருக்குது, டிவி இருக்குது, வெளியே இந்த சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, தனியாகவே இருந்துட முடியுமா? உலகத்திலே பெரிய கொடுமை தெரியுமா? நீங்களே காலைல எழுந்து நீங்களே காஃபி போட்டு நீங்களே ஃப்ரிட்ஜை திறந்து காஃபி போட்டு குடிச்சு பார்க்குறது தான் பெரிய கொடுமை. அந்த டீ கிளாஸ் எடுத்து வச்சுன்னு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசியிருந்தாங்க. அது உங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க, அப்போ எழுந்து நீங்கள் போட்டு குடிக்கிறீங்கன்னா அது விஷயமே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் வெளிலேருந்து வரீங்களா, கார் பார்க்கிங்கில் காரை விட்டு லாக் பண்ணிவிட்டு வந்து கதவை திறந்து உள்ளே நீங்கள் தான் லைட்டு போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்ற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தனிமை. தனிமை வந்து ஆக்சுவலாக சந்தோஷங்கிறது நம்ம அனுபவிக்கிறதுல தெரியறதே கிடையாது. நம்ம இந்த அனுபவிக்கிறது தான் நம்ம சந்தோஷம். வேறு என்ன பல கோடி சந்தோஷமா? அதெல்லாம் இல்லை. 4 பேரோட பேசுகிறோம், போகிறோம், வர்றோம், அவ்வளோதான் ஹாப்பினஸ். அதுமாரி தனியாக குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க எந்த காலத்துலேயும் குடியவும் விட முடியாது, அவங்க ரொம்ப டேஞ்சர் சூனுக்கே போயிடுவாங்க. 4-5 பேர் சேர்ந்தா தாங்க நாங்கள் ஜாலியாக இருப்போம். குடிப்போம்னு சொல்கிறவங்க வந்து முதல்ல 4-5 பேர் கம்பெனி வேணும், அப்புறம் தான் நீ குடிக்கணும். 2 விஷயம் 2 more ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் அதில் அப்படி இருக்கவே மாட்டாங்க. தனியாகவே போயிட்டு தனியாகவே ஒதுங்கிடுவாங்க அவங்க. விவேகானந்தர் சொன்னார், தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு. தனித்திருனா தனியார்லாம் இருன்னு இல்லை. ஒருத்தர் கருத்து சொல்கிறா, அந்த கருத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து உனக்கு இருக்கணும். விழித்திருனா கண்ணை முடிச்சுக்கிட்டே உட்காந்துருன்னு அர்த்தம் இல்லை. விழிப்புணர்வு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அப்படியே முட்டாள் மாரி அது நம்பாது, விழிப்புணர்வோடு. பசித்திருனா பசியோடு இருந்தால் நல்லா முடிவே எடுக்க முடியாது. பசியோடு இருக்குள்ள முதல்ல போய் சாப்பிட்டுவாங்க, வயிற்றுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஒரு முடிவு எடுங்க, அதான் கரெக்டாகவும் இருக்கும். பசியில் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக இருக்கும். இடகுடமான முடிவெல்லாம் எடுத்துருவோம், தற்கொலை வரைக்கும். தனிமை தற்கொலை கொண்டு விடும். நிச்சயமாக தனிமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவீங்க. ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுமை உங்களுக்குள்ள உண்டாகும். எதுக்காக வேண்டி இருக்கணும்? உங்களை யாராவது தேடிக்கிட்டே இருக்கணும் தம்பி. இப்போ 7 மணி 8 மணி ஆகிட்டா வீட்டிலேருந்து கால் வரணும், என்ன டிஃபன் வேணும் கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். கேட்க ஆள் இல்லைன்னா ஆர்டர் போட்டால் சாப்பிட்றலாம்.
எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கலான விஷயம். ஆர்டர் போட்டால் சாப்பிட்றலாங்கிறது. அந்த ஆர்டர் போட்டு 2 மினிட்ஸ் பேசுறது இல்லை. லிஃப்ட்டில் நேராக கீழே வர்றோம், நம்ம நெய்பராக இருக்காங்க, அவங்களும் பேச மாட்டாங்களே. நம்மளோட என்ன ஆகிட போகுது பேசுனா? கேஷுவலாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சும்மா கட்டியமாக பசிலையெல்லாம் நான் போக்குள்ள பம்படியாக பக்கத்தில் வாழ்கிட்ட பேசுவேன். அவன் வேணா என்னடா இவன் கழுத்தாக இருக்கிறானேன்னு நினச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனால் நான் பேசுவேன், பேசிகிட்டே தான் இருப்பேன். என்னால் சும்மாவே இருக்க முடியாது. என்னையை நீ கொல்லணும்னு நினச்சின்னா எனக்கு கொள்ளையெல்லாம் வேண்டாம். என் பேச்சை கேட்க நான் என்னை தனியாக பேச வைப்பேன். பேசாமல் இருன்னு சொன்னேன், நானே செத்துருவேன். நீங்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது. இன்னைக்கு தான் உங்கள் பேச்சை கேட்க லட்சக்கணக்கான காட்டு. இல்லை இந்த பேச்சை வெறுத்த காலங்கள் அதிகம் தம்பி. நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோ ஈஸியாக நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அது மனைவியும் சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை அதான் வீட்டில் நான் எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் பொண்டாட்டி கதை பேசிட்டே இருக்காயா, வாயை மூட மாட்டுக்காயா. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. வெளியில் சொல்கிறேன், நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்கிறேன். அவர் டைப்பிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், நீ பேசாத, முதல்ல பேசுனா தலையில் அப்படியே நண்டு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நிறைய நண்பர்கள் என்னோட வயசில் மூத்தவங்க பேசாத கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அவங்க ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா சரிதானே. அவங்களோட அமைதியை கூட நம்ம குலைக்கிறதா நினச்சிருக்கலாம். நம்ம அது நம்மளோட சுபாவம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் பேசுகிற எல்லாருமே கீழே பாசிட்டிவ் கமெண்ட் போடுறாங்க, திட்டுறாங்கல்ல, அது அவங்களோட பார்வை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போ தனிமை வந்து ரொம்ப கொடுமையானு சொன்னீங்களே சார். இந்த சொசைட்டிக்குள்ளே தனிமையில் இருக்கிறது கூட ஓரளவு ஏற்றுக்கலாம் இல்லையா? இந்த சிறைக்குள்ளெல்லாம் வந்து தனிமை சிறை, கொடுமையான சிறைலாம் சிறையே கொடுமையானதுங்க. அதுக்குள்ளே ஒரு தனிமை சிறை வைக்கிறாங்க. ஏன்னா ஜெயிலையாவது 4 பேர் பிளாக்ல பேசிட்டு இருக்கிறது ஆள் இருப்பாங்க. தனியால இருந்தா எப்பா அந்தமான் ஜெயிலாம் நீங்க வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டார்ச்சர் தனிமையெல்லாம். ஆக்சுவலா தனிமையில இருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. தனியா சாப்பிட்றேன்னா, தனியா சாப்பிட்ற லஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், யாராவது ஒன்று உங்களை மாதிரி வர்றவங்களை உட்கார வச்சுருந்தா ஒரு டப்பா நீ சாப்பிட்டு, நான் ஒரு டப்பா சாப்பிட்றேன், அது என் வயிற்றுக்கு அரை வயிற்று தான் போதுமானதாக இருக்கும், பரவாயில்லை. தனியாக சாப்பிட உள்ள அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு ஆர்பன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம அனாதை, யாருமே நமக்கு கூட கம்பெனி கொடுத்து சாப்பிட ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். சில பேர் தனியாகவே நான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன், எவ்வளோ தூரம் ஒன்று போவான்னு. அதெல்லாம் தப்பு. அதுக்கு போகவே வேண்டியது, பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது. அதுக்கு பஸ்ஸில் இருக்க அண்ணன் தூக்குனா அங்கே போய் இறக்க போகிறான். நல்லா கோயம்பேட்டு 2 குவார்ட்டர் போட்டு ஏறிப்பாடு இறங்க வேண்டிய இடத்துல ஹெல்ப் விட போகிறாங்க. பயணங்கிறதே அடுத்தவங்களோட பேசிட்டு போகிறது. இந்த வாழ்க்கையை என்ன தம்பி, மற்ற எந்த அனிமல்ஸ்கிட்டும் இல்லாத ஒரு விஷயம் நம்மள்ட்ட வேர்டிங் ஃபார்மெட் இருக்கு. எந்த அனிமலும் பேசலைன்னா சொல்லாதீங்க. அணிலும் பேசிக்குது, பள்ளியும் பேசிக்குது, மாடு பேசிக்குது. எல்லா உணர்வுகள் நம்மளை விட அதிகம் அதுக்கு. ஆனால் நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ், வேர்டிங் ஃபார்மெட்டுங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம தனிமையை விட்டு எவ்வளோ பொது மனிதனாக வாழ வேண்டியது. ஆனால் அந்த சமுதாயம் நிறைய இடங்கள்ல நிறைய பேரை தனிமைப்படுத்துது. கொரோனா படுத்துனதுங்கிறது வேற. அதுல ஏங்க இருட்டுக்கடை அல்வா எப்படிங்க சூசைட் பண்ணிட்டாரு? வீட்டில் உள்ளவங்களே வந்து பார்க்க வரலங்கிறது தாங்க ஒரு வருத்தம். வியாதியோட பயம் இல்லை. வியாதி வந்துச்சு, ஒன்றும் இல்லை, பாருங்க நாங்கள்லாம் இருக்கிறோம், வைத்தியம் பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லணும். ஆஸ்பத்திரி போய் இதே மாதிரி தான் அவருக்கு ஒரு புத்துணை வந்து ஒரு செத்து போயிட்டாரு. ஆமாம், அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அவர் செத்து போயிட்டாரு. சொன்னாதான் செத்து போயிடுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துட்டுங்க. இப்போ செயற்கை கிட்னியெல்லாம் வந்துருச்சான் லண்டனில், சீனாவில். எய்ட்ஸுக்கு வந்து ஊசி போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு காப்பாற்றிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க இங்கே யாருமே. ஆறுதல் கொடுக்க ஆள் இல்லை. ஆறுதல் கொடுக்கணுங்க. ஒருத்தங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் தம்பி, நீங்கள் எப்படியோ ஒரு வழியில் பல கோடி சம்பாதிச்சிடுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு IAS IPS கூட ஆயிடுறீங்க. எனக்கு அவங்களோட புகைப்படம் எடுக்கிறதோட சாதாரண மனிதனோட புகைப்படம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாதாரண மனிதனுக்கு நான் VIP தான், எளிய மனிதனுக்கு நான் VIP தான். அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன். நீங்கள் என்னத்தை கற்றுக்க போகிறீங்க? அவன் பணம் சம்பாரிச்சிருக்க போகிறான். ஆனால் அந்த சொசைட்டி தனிமைப்படுத்தல் எப்படின்னா, உறவுகள் உங்கள்கிட்ட காசு இருந்தால் அவங்கள சேர்த்துப்பாங்க தம்பி. ஆட்டத்தில் கேமில் சேர்த்துப்பாங்க, சொல்லிப்பாங்க, இன்னார் எனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவங்க அந்த பணக்கார உறவுக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களை சொல்லணும். எனக்கு அவங்க அத்தை முறை, அவங்க எனக்கு மாமா முறை, அவங்க எங்கள் அப்படி மாமா பையங்க, சித்தப்பா பையன், அவங்க உங்களை சொல்கிறாங்களாங்கிறது தான் இங்கே விஷயமே. நான் தனிமைங்கிறது ஒரு பூனை எலியை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன் இந்த ட்ராமாவை. பட் அது இல்லை ட்ராமா இங்கே. ஆனால் எப்படி ஏழ்மை தனிமைப்படுத்துகிறாங்கன்னா, ஏழை ஒரு பார்ஷியலாகவும் பணக்காரன் ஒரு பார்ஷியலாகவும் இங்கே தனிமைப்படுத்திடுறாங்க. நீ பணக்காரன் இருந்தால் ஒரு ஜாதி மறைஞ்சிடும், நீங்கள் என்ன ஜாதிகளாம் மறைஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஏழ்மையாக இருந்தால் நீங்கள் என்ன தான் நீங்கள் மேட்டு சாதின்னு சொல்லிக்கிட்டாலும் உங்களை அந்த கேமில் சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பத்திரிக்கை வரும், 2 டைப்பாக பத்திரிக்கை அடிக்கிறாங்க. ஒன்று பயங்கர கிராண்டாக இருக்குது பத்திரிக்கை, இன்னொன்று நார்மலாக இருக்குது. அது எப்படி? அது நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு தானே. ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு, 2-3 நாள் ஃபங்க்ஷனுக்குலாம் வேறு வெரைட்டி.
ஒரு நாள் ஃபங்க்ஷன் எப்படி 2 பத்திரிக்கை 3 பத்திரிக்கை அடிக்கிறாங்க? ஒரே மாதிரி தானே ஈவனாக எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே செலிபிரிட்டினா நேரில் போகிறாங்க, சொந்தக்காரனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க பத்திரிக்கை. இல்லை, வாட்ஸ்அப் வந்து ரொம்ப நெருங்கிய ரிலேஷன் கூட அனுப்பிடலாம். அது இப்போ யார் வந்து ஒரு இடத்துல தயக்கத்தோடு இருக்கானோ அவங்க தாங்க அவங்கள அழைச்சாந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ நம்ம 4 நண்பர்கள் இருக்கிறோம், நான் திடீர்னு பல 1000 கோடிக்கு சம்பாத்தியமாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தான் என்ன நினச்சிக்கணும். நான் தயக்கப்படுவேன், உங்கள்கிட்ட கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட தயக்கம் இருக்கும். நான் ஏதாவது உதவி இது கேட்ட வந்துடணும் நீ நினச்சிருவியோங்கிற தயக்கம் என்கிட்ட இருக்கும். நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வாங்க, ஐயோ நீங்கள் என்ன நீங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட நடந்த அந்த எளிமையில் இருந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணணும் திருப்பி திருப்பி. இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு நீங்கள் சின்னதாக ஒரு உதவி சொல்லிட்டு போனால் கூட ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் அந்த வார்த்தை இருக்கும், எனக்கு ஒரு நேரம் அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணார், அவர் பண்ணலன்னா இந்த லிஃப்ட் ஆகிருக்க முடியாது. அப்போ அந்த விஷயம் அந்த தூக்கி விட்ட ஏனிக்கு தெரியாது. அந்த தனிமைங்கிறது அவ்வளோ ஒரு கொடிதிலும் கொடிது, தனிமை ரொம்ப கொடிது. அது அன்பில்லா கொடிது இளமையில் வறுமை அதனும் கொடிது, அன்பில்லா பெண்டால் கையால் உண்டுதல் கொடிது. ஔவையாருங்க, அவ்வளோ கொடுமை இளமையில் வறுமை. அதை விட கொடுமை திருப்பப்படாமல் பொண்டாட்டி சோறு போடுறாள், அன்பில்லா பெண்டின் கையால் உண்டுதல் கொடிது. அது ரொம்ப கொடுமை, ஔவையார் சொன்னது. அப்போ நம்மளே தனிமைப்படுத்திக்கிறது வந்து ஒரு பெரிய ஈகோயிஸ்ட் ஆயிடுறோம். நான் தனியாக இருப்பேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது. அந்த பூனை வந்து அந்த கடைசியாக அந்த எலியை கடிச்சு சாப்பிட்றது தானே பார்த்துருக்கோம். ஆனால் அந்த எலியை கடிச்சு சாப்பிடலையே, அந்த எலியை கடிச்சு சாப்பிடல, ஃப்ரெண்ட் ஆகிட்டு விளையாடுவோம். வேற நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அந்த பாம்பு கதை ஒன்று இருக்குது தம்பி, இதே மாதிரி ஒரு எலி ஒரு தவளை வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறது பாயும். ஐ திங்க் பிரபஞ்சன் ஆர் ஜெயகாந்தன் 2 பேரில் யாரோ ஒருத்தர், நான் பேர் சொல்லாமல் தெரியாமல் தவறாக உளறிடக்கூடாது. அது நல்லா இருக்கும் அந்த கதை. ஆனால் அந்த பாஞ்சு பிடிக்கவும் பார்த்தா ஒரு பாழுங்கிணத்துக்குள்ளே இருக்கும், 2 தவளையும் விழுந்துடும், பாம்பு விழுந்துடும். பாம்பு பார்த்தா செம பசியோடு இருக்கு. அப்போ சொல்லுது உன்னை சாப்பிட போகிறாங்கிற மாதிரி அது சொல்லும். அப்போ தவளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி பாடம் நடத்தும். என்ன சொல்லுன்னா, பாம்பு ஒரு நிமிஷம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், தப்பிக்க முடியாது நம்ம 2 பேரும், நீ எப்போவுமே என்ன சாப்பிட்டுக்கலாம், ஆனால் என்னையை கொண்டுட்டு நீ தனியாக என்ன பண்ணுவ, பேசிக்கிட்டு இருந்து கூட உனக்கு ஆள் கிடையாது இங்கே, நீ என்ன பண்ணுவ பாம்பு? பாம்பு யோசிக்கும், தவளை சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும். பாம்பு சொல்லும், இல்லை நான் உன்னை சாப்பிட்றது தான் நியதி, அதுதான் இயற்கை, உன்னை சாப்பிட்டு தான் ஆகணும். பாம்பு சொல்லும் தவளைகிட்ட. தவளை திருப்பியும் சொல்லும், பாம்பை டியூன் பண்ணும், நீ என்ன சாவச்சிரு, நான் தப்பிக்க முடியாது உங்ககிட்ட இருந்தெல்லாம், ஆனால் அதுக்கு பிறகு நீ என்ன செய்வ, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா, அடுத்த நாள் பேசுறதுக்கு என்ன பண்ணுவா, ஆள் இல்லையே அப்படிங்குள்ள. அதுவும் சரிதானே, சரி கொஞ்சம் பொறுத்து இருப்போம், ஏதாவது நம்ம தப்பிக்க வழி இருக்கான்னு பார்ப்போங்குள்ள. ஒரு டெட் பாடி ஒன்று வந்து விழும். அது ஒரு நல்லா அந்த கதை, பெரிய கதை. அது சிகரெட் ஸ்மெல் மேலே அடிக்கும், டெட் பாடி தூக்கி ஒரு பெண்ணை தூக்கி போடுவாங்க. அப்போ தான் தவளை சொல்லுவான், உன் விருப்பத்துக்கு நீ சாப்பிட்டுக்கோ, உன் பசி தீர சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கிளவராக இருக்கும் அந்த கதை. ஆனால் சாப்பிட்டு அந்த ஃபுல் மயக்கத்தில் இருக்கும் அந்த பாம்பு, கரெக்டாக அது கழுத்தை போய் அடிச்சுட்டு தப்பிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இந்த தவளை கதை. ஆமாம், அது நல்லாயிருக்கும் அந்த கதை. அதுமாரி தனிமையாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம தாங்க பேசணும். உடனே போனோம்னா என்னங்க, 4 பேர்கிட்ட பேசுவோங்க, என்ன பேசுறதுனால உடலுடன் பேசுகிறேன்னு சொல்ல போடுறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறோம்னா நம்மளை அன்றைய நீ கூட பார்த்தேன், வாழ்க்கையில் நீங்கள் கெத்தாக இருக்கணுமா 5 தத்துவங்கள். முதல்ல அதிகம் சிரிக்காதீங்கிறான். டேய் பைத்தியக்காரா, சிரிக்க தாண்டா பிறந்திருக்கோம், சிரிப்புனா சிரிப்போம். அடுத்ததாக இந்த தனியூர் ஒன்று சொல்லுவாங்கள்ல, எப்பயுமே 1 இன்ச்சு மேலே போன்னு கீழே சாணியை மிதிச்சிருவோம், கீழே பார்த்தா நடக்கணும், எப்பயும் 2 இன்ச்சு மேலே தூக்கிடுங்க. அவன் பையனுக்கு இதெல்லாம் படத்தில் உள்ள ட்ராமா, அதை போய் லைவ்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் இடத்துலாம் ஒன்றும் இல்லை. அதுமாரி எப்போவும் உங்கள் சொந்தக்காரர்கள் தள்ளியே இருங்க, அவங்க மதிக்க மாட்டாங்க, அவங்க மதிச்சு என்ன மெடலாக கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நம்ம எப்பயும் போல நம்ம இருக்கணும். இதில் மொத்தத்தில் அதை ஹைலைட்டாக ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதிகம் பேசி சிரிச்சிங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸே போயிடும் அப்படின்னாங்க. டேய் பேசி சிரிக்கிறதாண்டா மனித இயல்பு, அதுதான் நீ பெரிய கெத்துன்னு நினச்சின்னா அது வேஸ்ட். அது டோட்டலி நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பிறந்திருக்கிறது ஹாப்பியாக இருக்க பிறந்திருக்கோம், 4 வீட்டோட அனுசரணையாக இருக்கணும். இப்போ அங்கே அப்பார்ட்மெண்ட்லாம் இறக்குறாங்க, நான் அவனுக்கு பாதி பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஆளாக வாங்கிட்டு போவோம், மொதல் ஆளாக போவோம். பக்கத்து ஃப்ளாட்லாம் சொல்கிறேன், ஏங்க ஒருத்தர் இறந்துட்டாரு, அவங்க வீட்டில் துன்பமாக இருக்கும், நம்ம போய் அதை ஷேர் பண்ணிக்கிறது நம்மள என்ன இருக்குது, உறவை வந்து அவன் வந்து பேசட்டும் அப்படின்னு அது ஈகோயிசமாக இருக்க வேண்டியதுதான். யாரும் வந்துலாம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் தான் போய் முதல்ல பேசிக்கணும். உங்களை சொசைட்டி தனிமைப்படுத்துறது ஒரு பக்கம், சின்ன தப்பு செஞ்சிருப்பான் தம்பி சமுதாயத்தில், எவன் தப்பு செய்யலைங்க, யாரும் இங்கே தப்பு செய்யலை, ஒரே ஒருத்தரை கொண்டாங்க தப்பு செய்யாதவங்கள, உலக லெவலில் சொல்கிறேன்.
எரர் இஸ் ஹியூமானிட்டி. பெர்னாட் ஷா சொன்னது, தவறு செய்கிறவன் தான் மனுஷன், தவறு செய்தால் தான் மனுஷன், தவறு செய்பவன் தான் மனுஷன். அந்த தப்பே காரணம் கட்டி அவனை ஓரம் கட்டுறாங்க. அப்படிலாம் ஓரம் கட்டக்கூடாது. வால்மீகியால் ராமாயணம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தனிமை ரொம்ப கொடுமையானது. தனிமையாக இருக்கவங்கள அனைத்து நாமும் உறவாடுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.